Hello guys, welcome back to my channel Simply with Viji. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு 4 bedroom and 2.5 bath தான் இந்த வீடு. ஸோ இந்த வீடோட டூர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி ஹோம். ஸோ இதுதான் இந்த வீட்டோட என்ட்ரன்ஸு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த வீடு. ஸோ பக்கத்தில் கம்யூனிட்டி எல்லாமே வந்து ரொம்ப காமாக குவைட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $480,000. ஸோ இதோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 2200 சம்திங் அரௌண்டில் வரும். ஸோ சொன்ன மாதிரி இது வந்து 4 bedroom and 2.5 bath. உள்ளே என்ட்ரு ஆனவுடனே பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி தான் என்டர் ஆனவுடனே ஸ்டெப்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா 2 ஏரியா கொடுத்துருக்காங்க. இது வந்து லிவிங் ஏரியா. அண்ட் அது கெஸ்ட்லாம் யாராவது வராங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படி வராங்கன்னா அவங்க வந்து பேசிட்டு அப்படி கிளம்பி போவாங்க. ஸோ அதுக்காக இந்த ஏரியா. ஸோ லிவிங் ஏரியா. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அது வந்து டைனிங் ஏரியா. ஸோ இந்த ஏரியா வந்து ஓரளவுக்கு நல்லா ஒரு பெருசாகவே இருந்துச்சு. ஸோ கார்பெட் இல்லை, நீங்கள் கார்பெட் வேணும்னா நம்மளே கார்பெட் போட்டுக்கணும். ஸோ ஓரளவுக்கு பெரிய வந்து டைனிங் ஏரியா தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் எல்லாமே முடித்து எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. ஸோ அப்படியே அந்த டைனிங் ஏரியாவிலேருந்து வந்தால் இங்கே ஒரு கிச்சன் ஏரியா. ஸோ கிச்சன் வந்து ரொம்ப பெரியஸ் கிடையாது, பட் இட்ஸ் அ குட் சைஸ் கிச்சன். ஸோ அதில் இருக்க மார்பிள் எல்லாமே வந்து புதுசாக இப்போ கூட நாங்கள் போனப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ எல்லா வுட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்ளையன்சஸும் எல்லாமே புதுசு தான். மைக்ரோவேவ் அண்ட் ஸ்டவ் வந்து கேஸ் ஸ்டவ். ஸோ அதுக்கப்புறம் டிஷ்வாஷரும் வந்து புதுசு தான் வச்சுருந்தாங்க, பிராண்ட் நியூ. ஸோ அந்த மார்பிள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே அந்த ரைட் சைட் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பேண்ட்ரி இருந்துச்சு. ஸோ திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பேண்ட்ரி. ஸோ அந்த பேண்ட்ரி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் வைக்கணும். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லை. ஸோ நம்ம தான் அந்த வீட்டுக்கு வரோன்னா நம்ம தான் வாங்கணும் ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபேமிலி ரூம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே இங்கே கிச்சன் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா. ஸோ நம்ம அங்கே ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல, அது வந்து டைனிங் ஏரியா. ஸோ இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏரியான்னு தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஹார்ட்வுட் தான். ஸோ பட் ஆனால் வந்து ஃபேமிலி ரூம் மட்டும் நம்மளுக்கு வந்து கார்பெட் போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரூம். ஸோ ஃபேன் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபயர் பிளேஸ் இருக்குது. ஸோ பிஃபோர் நைட் வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கு. ஸோ அதனால் வெளியில் போக முடியல. ஏன்னா புதுசாக கார்பெட் போட்டிருந்தாங்க. வெளியில் போயிட்டு வந்தால் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும் கார்பெட். ஸோ அதனால் வெளியே போல் உள்ளேருந்தே நாங்கள் வீடியோ எடுத்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பேக்யார்டு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா பெரிய பேக்யார்டு தான். ஸோ நல்லா வந்து கிட்ஸ் விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பெரிய இடம். அண்ட் எதுனா வந்து கார்டனிங்கும் வைக்கலாம். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு பெருசாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஸோ அப்படியே அங்கேருந்து நீங்கள் திரும்பவும் வெளியில் லிவிங் ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இது வந்து ஹாஃப் பாத் ஒன்லி வந்து ஹேண்ட் வாஷிங்காக இருக்குது அண்ட் ரெஸ்ட் ரூம் இருக்குது, பாத் கிடையாது. அண்ட் அப்படியே மேலே ஏறி போனீங்கன்னா மேலே வந்து ஒரு 3 ரூம்ஸ் இருக்குது அண்ட் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. 2 ரூமுக்கு காமனாக வந்து ஒரு ரெஸ்ட் ரூம். ஸோ அங்கே பாத்வேலே பார்த்தீங்கன்னா வாஷர் அண்ட் ட்ரையர் வச்சுருக்காங்க. ஸோ வாஷர் ட்ரையர் பக்கத்துலேயே வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாஷர் ட்ரையரும் இல்லை. ஸோ வீடு வாங்குகிறோன்னா வாஷர் ட்ரையர் நம்மளே தான் வாங்கிக்கணும். வீடு பார்க்கும்போது எதெல்லாம் அங்கே இல்லையோ ஸோ அதெல்லாம் நம்ம தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க திரும்பிலாம் வாங்கிலாம் கொடுக்க மாட்டாங்க, வாங்கிலாம் வைக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் ஓல்டு ஹவுஸ் வாங்குறீங்கன்னா. ஸோ இது பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் வந்து ரொம்ப குவைட் பெருசாகவே இருந்துச்சு, ரொம்ப பெரிய ரூமாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெட்டை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விண்டோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சேர்லாம் போட்டு உட்கார அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ பியூட்டிஃபுல் வியூவாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 2 கிளாசட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் ஹஸ்பண்ட்க்கு ஒரு கிளாசட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு கிளாசட் அது மாதிரி. ஸோ ரெண்டும் தனித்தனியாக இருந்துச்சு. ஸோ இது வந்து மேலே ரூஃபோட ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கர்வாக ஒரு கிளாசட் இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா பெரிய வந்து ரெஸ்ட் ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட ரெஸ்ட் ரூம். ஸோ இதுக்கு இன்னும் கிளாஸ் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணல இன்னும். ஸோ எல்லா ஒர்க்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ சூப்பராக வந்து எல்லாமே ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே லைட் கலர்ஸில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டப்பு, பெரிய டப்பு. ஸோ ரொம்ப ஐ திங்க் நம்ம கர்டைன்ஸ்லாம் போடணும். ஸோ போட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா லினன் கிளாசட். ஸோ டாய்லெட்டரிஸ்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்த பிறகு பார்த்திங்கன்னா அங்கே மேலேயே ஆட்டிக் இருக்குது. ஸோ ஆட்டிக் எதுக்குன்னா மேலே வந்து எதுனா ரூஃபில் எதுனா ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு பார்க்குறதுக்கு, ஸோ ஏதாவது ஸ்டோரேஜும் பண்ணிக்கலாம் அதுக்காக அது. அண்ட் அதுக்கப்புறம் இதுதான் வியூ, ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே பார்க்குறது. ஸோ அந்த வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம். ஸோ ஒரு டீசன்ட் சைஸில் ஒரு பெட்ரூம் அண்ட் 2 கிளாசட் டோர் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா காமன் ரெஸ்ட் ரூம். அந்த 3 ரூமுக்கும் இதுதான் ஒரு ரெஸ்ட் ரூம். அதே மாதிரி கீழே ஒரு ஹாஃப் பாத் இருக்குது. ஸோ டப் இருக்குது அண்ட் டாய்லெட் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் ஏரியா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் இன்னொரு ரூம். ஸோ அது மாதிரி 2 ரூம் இருக்குது. ஸோ எல்லா ரூமுமே பார்த்திங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் சைஸில் தான் இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து கிளாசட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய சைஸ் கிளாசட் தான். அண்ட் 2 விண்டோஸ் இருக்குது ஈச் ரூமில். ஸோ இது பார்த்திங்கன்னா 3rd பெட்ரூம். ஸோ எல்லாமே ஒரு சேம் சைஸில் இருக்கிற பெட்ரூம் தான். ஸோ அந்த பாத்வேலே பார்த்திங்கன்னா ஒரு கிளாசட்டும் இருக்குது. அண்ட் மேலே எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கராஜ் இருக்குது. ஸோ இட்ஸ் 2 கார் விடுற அளவுக்கு பெரிய சைஸ் கராஜ் தான். ஸோ ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கிறதுனால எல்லா திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க.
ஸோ எப்போயுமே நம்ம வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹீட்டர் அண்ட் கூலர் அதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணணும் எந்த இயர் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஓல்டாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து அந்த வீட்டோட சைடு வியூ. அண்ட் ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூவிலேருந்து அப்படி சைடு போனீங்கன்னா அந்த பக்கம் போகிறதுக்கு வெளியில் வந்து பேக்யார்ட் போகிறதுக்கு ஒரு கேட் வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாக மெஸ்ஸியாக இருந்தது. ஸோ அதனால் உள்ளே ஃபுல்லாக போய் பார்க்க முடியல. ஸோ இங்கேருந்தே அப்படியே பார்த்துட்டோம். ஸோ இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா, இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் கேப் இருக்குல்ல. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே ஈக்குவலாக தான் ஷேர் ஆகும். ஸோ நடுவில் வந்து ஃபென்ஸ்லாம் நம்ம போட முடியாது. ஸோ அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஹோம் டூர் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஃபுல் வீடும் சுற்றி பார்த்தாச்சு. ஸோ இது வந்து பியூட்டிஃபுல்லான ஹவுஸு. ஸோ இதுதான் ஓவர் ஃபுல் வியூ ஹவுஸோட வியூ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நிறைய லைக்ஸ் கொடுங்க. இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சிம்ப்ளி வித் விஜி, அண்ட் ஐ வில் see you guys in the next video. Until then, stay safe and be positive. Bye.